ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே மாலை ஆராதனிலே எங்களோடு கூட எங்கள் திரியேக தேவனாகிய மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் தகப்பன் இடைபடுவீராக. எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாக எங்களோடு கூட ஆண்டவரே உறவாடுவீராக, சம்பாஷிப்பீராக. உடைய சத்திய வார்த்தைகள் வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நாளின் சத்தியத்திலிருந்து எங்களோடு கூட பேச தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால தந்தையே மைப்பாதம் முனிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி, ஒரு காலமும் திரும்ப முளைத்து ஒருபோதும் வராதபடி கர்த்தருடைய நாமத்தின் அக்கினினாலே, இரத்தத்தின் அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய தெய்வீக அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய வெளிச்சமும் நித்திய ஜீவனும் நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய வல்லமையும் பலனும் ஆண்டவரே உம்முடைய பேரன்பும் உம்முடைய அநாதி சிநேகமும் என்னையும் உம்முடைய விளைவில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆட்கொள்வதாக. உமது கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜா அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கண்மணி போல காக்கும் தேவன் என்ற வார்த்தையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு வரார். கடந்த வாரம் கோலியாத்து சொன்னார். இந்த கோலியாத் என்பது ஒரு வியாதி நம்ம விட்டு நீங்காமல் இருப்பதும் ஒரு கோலியாத்து போல. ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்கு ஒரு கோலியாத்தை போல. நம்ம வேதத்தின்படி பார்த்தால் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களுக்கு கோலியாத் நிலை நிற்க முடியாது என்பது தான் சொல்லப்படுது. கோலியாத் நிலை நிற்க முடியாது. 40 நாள் மட்டும்தான் கோலியாத்தால் வந்து சொல்ல முடிஞ்சது. பிறகு தேவன் வைத்த ஒரு நாளிலே தேவன் வைத்த மனிதனை தேவன் கொண்டு வந்து தாவீதை, இளைஞனாகிய வாலிபனாகிய தாவீதை கொண்டு வந்து கர்த்தர் அவனுக்குள் இருந்து அவருடைய நாமத்தின் கல்லாலே அவனை கொன்று போட்டார். அவ்வளோ நாட்களாய் அவன் காலையிலையும் மாலையிலையும் வந்து தூஷண வார்த்தைகளும் பேசி எல்லாரையும் கலங்கடித்து எல்லார் இருதயத்தையும் நான் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கைகளை எல்லாம் கரைய பண்ணி திகிலடை செய்து பயம் உண்டாக்கி திகில் உண்டாக்கி இரவும் பகலும் பண்ணி என்னோடு கூட வா என்று சொல்லி நீ ஜெயித்தையானால் நாங்கள் எல்லாரும் உனக்கு அடிமை, நீ தோத்தா நீயும் எல்லாரும் ராஜா உள்பட எல்லாரும் அடிமை என்று. ஆனால் அப்படிப்பட்ட பேராபத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் தம்முடைய இஸ்ரவேல் ஜனத்தை காப்பாற்றினார். தாவீதையும் காப்பாற்றினார். தாவீதின் மூலமாக ராஜாவையும் ராஜாவுடைய குடிமக்களையும் காப்பாற்றினார். இல்லை என்றால் அவ்வளோ பேரும் அவனுக்கு கோலியாத்துக்கு சாத்தானுக்கு அடிமையாக போகணும். அப்படிலாம் போகாதபடி இருந்தவனுக்கு அங்கே எந்த ஒரு பெரிய விசேஷம் செய்யப்படாவிட்டாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. பிறகால பாடுகிறார்கள், தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று பிறகால பாடுகிறார்கள், நடனம் பண்ணுகிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்போ கோலியாத் ஒரு கல் வாசல் அண்டையிலே அடைக்கப்பட்டிருப்பதும் ஒரு கோலியாத்து போல இருக்குது. நன்மை வராமல் இருக்கிறது ஒரு கோலியாத்து போல இருக்குது. ஒரு ஆசீர்வாதம் வராமல் இருக்குது ஒரு கோலியாத்தை தடை செய்கிறதா இருக்குது. படிக்க விடாமல் இருக்கிறது ஒரு கோலியாத்து போல இருக்குது. நம்ம நினைக்கிற காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கிறது ஒரு கோலியாத்து போல இருக்குது. கோலியாத்து போல இருக்குது. விதத்துக்கு விதம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலே ஒரு கோலியாத் இருப்பதை பார்க்க முடியுது. ஆனால் ஒரு நாளிலே அந்த கோலியாத் கர்த்தராலே இருப்பதில்லை. சேனைகளின் தேவனாகிய கர்த்தராலே
இருப்பது இல்லை. கோலியாத்து நிலைப்பது இல்லை. கோலியாத்து நிலைத்திருப்பது இல்லை. நிலைத்திருப்பது இல்லை. மனுஷர் கொடுக்கிற வெகுமானங்கள் நிலைத்திருப்பதில்லை. அது வலை. மனுஷர் கொடுக்கும் வெகுமானங்கள், வெகுமதிகள் நம்மை பரவசம் ஊட்டுவதைப் போல, சந்தோஷத்தை தருவது போல நம்மை கவ்வுகிற ஒரு வெப்பன். அது மிகப்பெரிய வலை. அது மிகப்பெரிய வலை. அநேகர் கிஃப்டை ரொம்ப விரும்புவார்கள். கிஃப்டை விரும்புவார்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனுக்குலத்தை காப்பதற்காக, மன்னித்து மீட்டு காப்பதற்காக, எந்நாளும் காப்பதற்காக இந்த பூமியிலே அவர் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை யாவற்றையும் தடை செய்து விட்டேன், ஒன்றுமில்லாமல் விட்ட வேண்டும் சொற்ப சந்தோஷப்பட்ட சாத்தானை ஒன்றுமில்லாமல் ஆக்க, சாத்தானின் கரத்திலிருந்து மனுஷனை மீட்டு விடுவித்து வாழ வைக்க விலையேற பெற்ற வெகுமதியாகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இதை விட உனக்கு என்ன வெகுமதி வேணும்? என்ன வெகுமதி வேணும்? என்ன வெகுமதி வேணும்? அதன் மேலே ஒரு நாட்டம், அதன் மேலே ஒரு வெறுப்பும், அதன் மேலே ஒரு பிடிப்பு இருக்கிறத சாத்தான் பார்க்குறான். அதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குறான். அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குறான். அதற்கு நியாயத்தை கொண்டு வருகிறான். அதை நியாயப்படுத்தி கொண்டு வருகிறான். அது ஆதாயம் என்று கொண்டு வருகிறான். அது ஆதாயம் என்று சொல்லுகிறான். அது அறிவுபூர்வமான காரியம் என்று சொல்லுகிறான். அது அறிவுள்ள காரியம் என்று சொல்லுகிறான். அது புத்தியுள்ள காரியம் என்று சொல்லுகிறான். அதில் தீமை இல்லை என்று சொல்லுகிறான். அதில் பொல்லாப்பு இல்லை என்று சொல்லுகிறான். அதில் அத்தனை தீமை பொல்லாப்பு அத்தனையும் இருக்குது. பேராபத்துகள் அத்தனையும் அதுக்குள்ளே இருக்குது. வெகுமதிக்குள்ளே இருக்குது. வெகுமானங்கள், வெகுமதிகள் கொடுக்கறதுல இருக்குது. வாங்குகிறவர்களுக்கு ஐயோ. எல்லா வெகுமானங்களும் அப்படி அல்ல. ஆனால் தேவன் கொடாத வெகுமதிகள், தேவன் தராத வெகுமதிகள், தேவன் அனுமதிக்காத வெகுமதிகள், தேவனை அவமானப்படுத்துகிற வெகுமதிகள் நம்மை காப்பதில்லை, நம்மை அழித்துவிடும். நம்மை பெருமைப்படுத்துவது போல, சந்தோஷப்படுத்துவது போல, ஆனர் பண்ணுவது போல காணப்படும். அது அழிவு. அதை ஏற்று அதன்படி நடக்கும்போது அது அழிவு. அப்போ அங்கே பார்த்தோம். அங்கே தாவீதுக்கு சொல்லுகிறார்கள், இவனை ஜெயித்தால் யாரே கோலியாத்தை ஜெயித்தால் ராஜா இந்த வெகுமானங்களை எல்லாம் தருவார், இந்த வெகுமதியெல்லாம் தருவார், சர்வமானியம் தருவார், அவர் மகளை கொடுப்பாரு, ராஜாவுக்கு மருமகனாலான்னு. ஆனால் தாவீதுக்கு அவன் சொன்ன அந்த மகளை அவன் பெண்ணாக அவன் கொடுக்கல. மோராவை தன் மூத்த மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லிட்டு வேற ஒருத்தனை கொடுத்துட்டான். காக்க வச்சு கழுத்தை அறுத்துட்டான். கொடுக்கல. தாவீதுக்கு தேவன் ஏராளமான வெகுமதிகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவருக்கு விலையேற பெற்ற ஆவியானவரை அவருக்கு கொடுத்திருந்தார். எந்த வெகுமதியும் அதுக்கு இணையாக வர முடியாது. நம்மை பாதுகாத்து வழிநடத்தி சகல பரிசுத்த சத்திய வழியிலே நடத்துகிற ஆவியானவருக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் வர முடியாது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிஃப்டாக கொடுத்தது போல, கிறிஸ்துவாகிய தேவன் பிதாவினிடத்தில் கேட்டு ஆவியானவரை கிஃப்டாக கொடுத்துட்டார். கிறிஸ்து வருமளவும் திரும்ப வருமளவும் நம்முடைய பிள்ளைகளை வந்து சேர்த்து கூட்டி கொண்டு போகும் பரியந்தமும் ஆவியானவர் அவசியம் என்பதை அறிந்து எல்லா தீமைக்கும் விலக்கி இந்த பூமியிலே காக்கவும், தேவ சித்தங்கள் இந்த பூமியிலே நிறைவேறவும், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலும் துணையும் பாதுகாப்பும் அவருடைய பிள்ளைகளுக்கு வேணும், அவசியம். இல்லைன்னா சாத்தான் பந்தாடிடுவான்னு தெரிஞ்சு தேவன், கிறிஸ்துவாகிய தேவன் பிதாவாகிய தேவனிடத்தில் ஆவியானவரை பெற்றுத்தந்தார். அப்போ பிதாவாகிய தேவன் முதலாவது கிஃப்ட்டு, ரெண்டாவது கிறிஸ்துவாகிய தேவனை பிதாவாகிய தேவன் தந்த கிஃப்ட்டு கிறிஸ்து இயேசுவினுடைய
ஜீவனும் கல்வாரி மரணமும் அவருடைய இரத்தமும் ஜீவனும் நமக்கு விலையேற பெற்ற கிஃப்ட்டு. அவர் நாமம் நமக்கு பெரிய கிஃப்ட்டு. நாமம், ரத்தம், வார்த்தை, வசனம் எல்லாமே கிஃப்ட்டு. அவராலே நமக்கு கிடைத்த பரிசுத்த ஆவியானவர் விலையேற பெற்ற கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு உன்னை அமர வைத்திருக்குதோ, உன்னை எங்கே இருந்து உன்னை திரும்ப நீ வர முடியாதவனை உன்னை திரும்ப கொண்டு வந்து உன்னை உட்கார வைத்ததோ, அந்த சித்தம் நிறைவேற்றுவதற்கு இவர் போதுமானவர். ஆவியானவர் பாதுகாத்து நடத்துவதற்கு போதுமானவர். வேண்டிய ஆலோசனைகளை தந்து நடத்துவதற்கு போதுமானவர். அவரை புறம்பே தள்ளிவிட்டு உன்மேல நலனும் அக்கறையும் வைத்து உன் மீது பாசத்தையும் அன்பையும் வைத்து வைக்க காரியங்கள் எல்லாமே சர்பத்துக்குரியது. அத்தனையும் சர்பத்துக்குரியது. என்ன வயது கூடி போய் என்ன வயதிலே வந்து இருந்தாலும் கொண்டாலும் கர்த்தருடைய ஆவியானவரோடு கர்த்தரோடு இருந்தாதான் அதற்கு தக்கக்குரிய ஆலோசனைகள் கிடைக்கும். அவரை தவிர்த்து அவரை விட்டுட்டா அது தேவனுடைய ஆலோசனைகள் நமக்குள்ளே கிரிய செய்யவே செய்யாது. தாவீது தேவனோடு கூட இருந்ததுனால இந்த வெற்றியை பெற்றார். இந்த வெற்றியை, மகத்தான வெற்றியை கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்றார். அவன் சொன்ன வெகுமதிகளை அவன் கொடுக்கவே இல்லை. நான் ராஜா இப்படி செய்வார் அப்படி செய்வார், சர்வமானியம் கொடுப்பார், அது கொடுப்பார், இது கொடுப்பார்னு ஒன்றை கூட அவன் செய்யலை. அவன் சவுலு செய்யலை. தாவீது ஆசைப்பட்டான் மூத்தம் அவனுக்கு மருமகனா வருவான்னு. ஆனால் அது நடக்கலை. வஞ்சித்தான், ஏமாத்தி கவுத்து போட்டான். பிறகால தான் அவன் மகள் மீகாவை அவனுக்கு திருமணம் செய்து, அதுலேயும் வஞ்சகம்தான், அதுலேயும் திருட்டுத்தனம் தான், அதுலேயும் கள்ளத்தனம் தான். எல்லா விதத்திலையும் தாவீது அழிஞ்சு போக வேண்டும். அதை தள்ளி விடணும். தாவீதை தள்ளி விடணும். எங்கெல்லாம் பகை உண்டாகுமோ, எங்கெல்லாம் பகையும் குரோதம் உண்டாகுமோ, எங்கெல்லாம் தள்ளி விட்டா அங்கே தாவீதை கொண்டு போடுவாங்களோ அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்றணும். இவனை போ, அந்த வேலை செய், இந்த வேலை செய்யன்னு அனுப்பிவிடணும். அவனை அங்கே அவர்களை கொன்று போட்டுறணும். நைஸாக இந்த தந்திரத்தை அவன் கையாண்டான். ஆனால் காண்கிற தேவன் அவனைய தாவீதே அந்த தீங்குக்கு, தீமைக்கு, அந்த பொல்லாப்புக்கு விலக்கி காத்தார். தாவீது தேவன் யார் எந்த மனுஷன் எந்த வாகனத்தை கொடுத்தாலும் அவன் தாவீது அதை பயன்படுத்துவது அவன் வழக்கத்தில் கிடையாது. தாவீதுக்கு கத்த தந்திருக்கிறத வைத்தே தான் தாவீது பயன்படுத்துவது வழக்கம். இன்னொருவர் கொடுக்கிற வெகுமதிகளும் வெகுமானங்களை வைத்து பயன்படுத்துவது தாவீதுக்கு பழக்கம் அல்ல. அது ஆபத்து என்பதை தாவீது தன் இளம் பிராயத்திலிருந்து அறிந்தவன். கர்த்தராலே அறிந்தவன். தன் அரியணையிலே வந்து கர்த்தராலே அரியணையிலே உட்கார்ந்த பிறகு கூட, அதுக்கும் பிறகு கூட தன் வாழ்நாள் முழுவதும் கூட வெகுமானங்கள் வெகுமதிகள் என்று வருகிறதுல மிக கவனமாக இருந்து எதை அங்கீகரிக்க வேண்டும் எதை அங்கீகரிக்க கூடாது என்பதை மிக தெளிவாக இருந்து அது எவ்வளவு சிரேஷ்டம் எவ்வளவு விசேஷம் எவ்வளவு மேன்மை என்று மனுமக்களாலே சொல்லப்பட்டாலும் அதை புறம்பே தள்ளுகிறவனாயிருந்தார். அதை புறம்பே தள்ளுகிறவராக இருந்தார். அவர் முதல் விக்டரியிலேயே பார்த்துட்டார், இந்த வெகுமானங்கள் நிலைப்பது இல்லை, அது ஆபத்து, அது கண்ணி, அது வலை என்பதை அறிந்து அவர் தன் வாழ்நாளில் கர்த்தர் வெற்றியை சிறக்கும் போது அவர் நிறைய சுதந்திரிச்சுட்டு வர்றார். கர்த்தர் கொடுக்கறதை எல்லாம், அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எல்லாம், பொருட்களை எல்லாம் சுதந்திரிச்சு வர்றாரு. அது கர்த்தர் அனுமதித்து தர்றது. அது யுத்தத்திலே கிடைக்கிற ஜெயத்தில் தேவன் தர்றது. தாவீது வீணா எங்கேயும் கொள்ளை அடிக்கிறதில்லை, கொள்ளையாடுவது கிடையாது. அப்போ இந்த மகத்தான ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து ஒரு பெரிய உயர்வை தாவீதுக்கு கொடுத்தார். அப்படியே தாவீது கர்த்தர் கிருபையிலே வளர்ந்து வந்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி தானியேல்
தானியேல் 5ஆம் அதிகாரம் 1 பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நெபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்கிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாத்சார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கு, ஜோசியருக்கும், கல்தேயருக்கும், குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்தாஷார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்பொழுதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோஷியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். நேபுகாத் நேச்சாரோடு தானியேலுக்கு கர்த்தராலே ஒரு நெருக்கமான நல்ல ஒரு உறவு இருந்தது.
ஏன்னா ரேபகாத் நேச்சாருக்கு வந்த இந்த சொப்பனங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் கர்த்தர் தானியேல் மூலமாகத்தான் வெளிப்படுத்தினார். அப்பொழுது ஒருவராலும் ஜோசியராலும் குறி சொல்கிறவர்களாகவும் மற்ற யாராலையும் சொல்ல முடியாததை தானியேல் மூலமாக கர்த்தர் சொல்லும்படி வைத்து, அது நேபகாத் நேச்சார் பெரிய சந்தோஷம் அடைந்து தேவனுடைய ஆவி, இவருக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவியை கண்டு இந்த மெய்யான தேவனே தேவன் என்று சொல்லி அவன் காலில் விழுந்து அவனுக்கு தூபம் காட்டவும் அவனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்தான் இந்த நேபகாத் நேச்சார். அதோடு தன் அரண்மனையில் தான் கூடவே இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டான். பிறகாலே அடுத்த சில பகுதிகளை கடந்து வரும்போது பார்க்கும்பொழுது அவனை தானியேலை சாஸ்திரிகளுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் ஜோசியர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் அவனை தலைவனாக வைத்தார். அப்படி இருந்த சூழ்நிலையில் இந்த ராஜாவுடைய மகன் எங்கே இருந்தானோ எங்கே வாழ்ந்தானோ தெரியல, தானியேலை பற்றியே தெரியல அவனுக்கு. அநேக நாடுகளை ஆண்ட நேபுகாத் நேச்சாரோடு அவன் தகப்பனோடு இருந்தவர் தானியேல். ஆனால் அவன் மகன் எங்கே இருந்தானோ தானியேலையே அந்த ராஜாங்கத்தில் தானியேலையே தெரியலன்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் இருந்திருப்பான், எப்படிப்பட்ட ஒரு கேடான வழியில் இருந்திருப்பான். அவன் என்ன செய்கிறான், 1000 பேருக்கு விருந்து வைக்கிறான். குடி கிடி கும்பாலம் எல்லாம் விருந்து வைக்கிறான். அதில் என்னன்னா, கர்த்தர் ஏற்படுத்தி உருவாக்கி வச்ச எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஆலயத்துக்குள்ளே இருக்கிற பாத்திரங்கள், கம்யூனியன் பாத்திரங்கள் எல்லாம், அந்த பரிசுத்தமான பாத்திரங்களை எல்லாம் அன்றைக்கு காலகட்டங்களில் இவர் நேபுகாத் நேச்சார் தேசத்தை சிறைப்பிடிக்க வரும் பொழுது கர்த்தர் அனுமதிச்சினால்தான் அது பிடிக்கப்பட்டது, கர்த்தர் அனுமதிச்சினால்தான் அது சூறையாடப்பட்டது. அப்போ சூறையாடும் போது நேபுகாத் நேச்சார் அங்கே இருக்கிற விலை மதிக்க முடியாத பொருட்களை எல்லாம் பரிசுத்த தேவனுடைய ஆலயத்துக்குரிய இதெல்லாம் கொண்டு வந்துட்டான். ஒரு சிலதை தவிர்த்து உடன்படிக்கை பெட்டியெல்லாம் அது காப்பாற்றப்பட்டது, அது வேற சத்தியம். ஆனால் எல்லாமே கொண்டு வந்துட்டான், இங்கே கொண்டு வந்துட்டான், பாபிலோனில் கொண்டு வந்துட்டான். அவன் வச்சிருந்த அந்த இதை எருசலேம் தேவாலயத்தினுடையது என்று அவன் வச்சிருந்த அதை ஆட்களை அனுப்பி கொண்டு வர சொல்லி தானும் தன் மந்திரிமார்களும் தன்னுடைய வப்பாட்டிகளையும் வர வச்சு அந்த பாத்திரத்தில் பரிசுத்த பாத்திரத்தில் குடிக்கவும் வெறிக்கவும் அந்த பாத்திரத்தை அசுத்தம் பண்ணவும் தொடங்கினான். அப்போ தான் இந்த எழுத்து செவத்தில் வருது, சர்ன்னு வந்து கடன்னு வந்து எழுதுது, வார்த்தைகள் வந்து எழுதப்படுது. அதை கண்டு அவன் அலறான். அலறி தான் எல்லாரையும் உடனடியாக வர வைக்கிறான். வர வச்சாலும் ஜோசியர்கள் கல்ச்சர்கள் குறி சொல்கிறவர்கள் எல்லாரையும் வர வச்சான். இப்போ இவன் என்ன காத்துக்க முடியும், இதனால் இருக்க முடியும், என்னால் இருக்க முடியும், நான் அப்படி ஒரு ஸ்திதியில் இருக்கிறேன், அப்படி இருக்கிறவன் என்றவன் ஏன் பயப்படணும்? எழுத்து தானே. அவன் செய்யக்கூடாததும் தகாத செயல், கை வைக்கவே கூடாததில் கை வச்சான். அவன் கை வைக்கவே கூடாததில் தேவனுடைய இதில் கை வச்சான். நேபுகாத் நேச்சார் கூட அப்படி நடந்ததில்லை, அவன் தகப்பன் நடந்ததில்லை. அந்த மாதிரி இவன் துணிகரமாக நடந்தது. அதனால் அவன் கலங்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அந்த எழுத்தை யாராலும் படித்து அர்த்தத்தை சொல்லவே முடியல. எப்பேற்பட்ட ஞானிகளாக இருக்கட்டும் யாராலையும் சொல்லவே முடியலன்னும்போது இவனுடைய மனைவி வர ராஜாத்தி. அப்போ இந்த குடி இதில் அவ இல்லை, கூத்து கும்மாலம் போடுறாங்களே வப்பாட்டிகளோட, அதில் அவ இல்லை. அதில் தெரிய வருது அவ இல்லை. அவள் ராஜாத்தி. அவள் வந்து ஏன் கலங்குறீங்க, ஏன் இதாகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தேசத்தில் நமக்கு இந்த மாதிரி தேவனுடைய ஆவியை பெற்றவர் இருக்கிறாரு, உங்கள் தகப்பனோடு கூட இருந்தவர் இருக்கிறாரே, அவரிடத்துல தேவனுடைய ஆவி இருக்குது, அவர் வந்தால் இது அர்த்தத்தெல்லாம் சொல்லிடுவாருன்னு. இப்போ ராஜாவுடைய மருமகளுக்கு தெரியுது, ராஜாவுடைய மகனுக்கு தெரியல. ராஜாவுடைய மகனுக்கு தெரியல, ஆனால் ராஜாவுடைய மருமகளுக்கு தெரியுது. சொல்லி ஏன் கலங்க வேண்டியதுன்னு தானியேலை வர வைக்கிறாங்க. தானியேல் இடத்துல இவர் இதெல்லாம் சொல்கிறார். உங்கள்கிட்ட சொல்லும் போதே திமிராக சொல்கிறான், நீ இந்த மாதிரி இஸ்ரேல் தேசத்துலேருந்து கைதியாக பிடிச்சிட்டு வந்தது நீ தானே, உன்னை தானே அப்படின்னு கேட்குறான். எல்லாமே பரிகாசமாக ரொம்ப நக்கலாக கேட்குறான். அப்போ கூட நக்கலாக தான் கேட்குறான். கேட்டுட்டு சிறைப்பிடிக்க உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் அது இதுன்னு எல்லாத்தையும் அவன் சொல்கிறான். அது அமைதியாக கேட்குறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போது அவன் சொல்கிறான் 16ஆம் வசனத்தில்,
பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவர்களை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அதுவும் இப்போதான் அந்த ராஜாத்தி சொல்ல போய் தான் இவன் கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே போர் சர்ப்பனையும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3வது உனக்கு ராஜாவுக்கு அடுத்த அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. அங்கே நேபுகாத்நேச்சார் அவனுக்கு அடுத்த இதில் வச்சுருந்தான். அவனத்தில் இவன் சொல்கிறான் உன்னை 3வது அதிபதியாக்கும், அதுக்குரிய வண்டி. இப்போ வண்டியில் தானே போவான். அதை கொடுத்தா அப்புறம் அதிபதியாக வைப்பான்னு சொன்னால் அதுக்கான எல்லாம் ஆனர் பண்ணுறான், உனக்கு இது பண்ணுறான், அதுக்கான ஒரு வண்டியை தரேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரை தரேன், அதை தரேன், பஸ்ஸை தரேன், இதை தரேன்னு இல்லையா, நான் தரேன், ஒன்று தரேன், நீ அதில் என்ன செய், நீ அதில் போ, இந்த இவ்வளோ பெரிய கிஃப்டை உனக்கு நான் தரேன் அப்படின்னு. அப்போ அடக்கமாக சொல்கிறாரு அந்த வெகுமானங்களை குறித்து சொல்லும்போது 17ஆம் வசனம். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் எல்லாரும் இருக்காங்க. ராஜா அவனை சேர்ந்த அத்தனை ஆயிரக்கணக்கான பிரபுக்கள், அவ்வளோ மந்திரிமார்கள், அவ்வளோ பேருக்கு, அதில் இந்த விசேஷமான பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் தான் இருக்கிறாங்க. இருக்கிற இடத்துல சொல்கிறான், உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய வெகுமானங்கள் உங்ககிட்டே இருக்கட்டும், எனக்கு அது தேவையே இல்லை, இருக்கட்டும். உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மிகப்பெரிய அடையாளங்கள்ல இது ஒன்று. இப்படி நடந்தா பரிசை கூட வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்றது அடையாளம் இல்லை, அடையாளம் இல்லை இல்லை. அப்ப கொடும் என்று இந்த எழுத்தை ராஜாவுக்கு வாசித்து இது அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்றான். அப்போ இதை வேண்டான்னு சொல்லிட்டான். இதை வேண்டாம், இது நீயே வச்சுக்கோ, எனக்கு அது தேவையில்லை, அது வேற ஒருத்தனுக்கு கொடுத்துடு என்று சொன்னோம். அப்போ ஏன் அது அவைகள் எல்லாம் அவன் அசுத்தமானவன், அவன் தேவனுடைய பரிசுத்த பாத்திரங்களை அசுத்தமாக்கி தேவன் அவனை இப்போ கொல்ல போகிறாரு, தேவன் அவனை கொல்ல போகிறாரு. அவன் கையிலிருந்து வர்றது சாத்தான் கையிலிருந்து வர்றது, அவன் கையிலிருந்து வர்ற வெகுமானங்கள் எல்லாம் சாத்தான் கையிலிருந்து வர்றது. அதில் பெரிய ஆபத்து இருக்குது. சாத்தான் கையிலிருந்து வர்றது அதில் ஆபத்து இருக்குது, மறைவுகள் இருக்குது, அதில் ஒளிவுகள் இருக்குது, ஆபத்துகள் இருக்குது. அதனால் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதற்கு அவர் சொல்கிறாரு, பாருங்க, எல்லாம் வாசிக்கிறதை விட அடுத்த பகுதிக்கு போக முடியாது. 23ஆம் வசனம். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்போ வெள்ளி பாருங்க, பரலோகத்தின் தேவனுக்கு மேலே உன்னை நீ உயர்த்தின, ஆலயத்தின் பாத்திரங்களை எல்லாம் தவறாக உன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் வைத்து நீ இது பண்ண. அவர் எல்லாம் முன்னாடி தான் சொல்கிறார், அதை அவங்க முன்னாடி தான் சொல்கிறார். அவர் எங்கேயோ தனியாக கூப்பிட்டுலாம் சொல்லலை, இங்கே வைத்தான் சொல்கிறார். திராட்சரசம் குடிக்க வைத்தீர், இதுவும் அன்றி உமது கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர் உமக்கு எல்லாவற்றுக்கும் மேலே அதிகாரி அவர் தான், கர்த்தர் தான், படைத்தவர் தான். அவரை நீர் மகிமைப்படுத்தாமலும் உணராமலும் வெள்ளியும் பொண்ணுமா வெண்கலமா இதில் இருக்கிற வருகிறது எல்லாம் கொடுக்கறது எல்லாம் வச்சுக்கிட்டு அதை வச்சிருக்கிறதும் கொடுக்கறத வச்சு அதை உயர்வாக பேசுறியே, அது சரி அல்ல. அது கல்லுமாக தேவர்களை நீ என்ன செய்தாய், புகழ்ந்தாய். 24. அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அவ்வளோதான் அர்த்தமா. அதுக்கு பிறகு கட்டளை எடுக்கிறான், அந்த வார்த்தையின்படி எல்லாம் நடக்குது, அந்த வார்த்தையின்படி எல்லாம் நடக்குது. அப்போது திடீர்னு தானியலுக்கு இவ்வளோ பெரிய திருப்பியும் மறுபடியும் ஒரு ஆனர், திருப்பியும் ஒரு இது, திருப்பியும் இதெல்லாம் வரும்போது
அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா, அது தேவனிடத்திலிருந்து இல்லாமல் வருகிறதா என்பதை இனம் கண்டு அதை தட்டுதல் செய்துவிட்டார். தட்டுதல் செய்தார். அப்போ அந்த ராஜா தன்னை காத்து கொள்ள முடியாமல் அவன் செத்து போனான். தானியேலோ கர்த்தராலே என்னாலும் காக்கப்பட்டு, கண்மலையாகிய தேவனாலே என்னாலும் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவராக இருந்தார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். ஆனால் அது எங்கிருந்து வருது, எவரிடத்திலிருந்து வருது என்பது தான் மிகப்பெரிய முக்கியம். அது எத்தனை மேன்மைக்குரியதாக இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து வருகிறதை தவிர மற்ற ஒன்று தவிர்த்து வருகிற அத்தனையும் ஆபத்துகள். அது தன்னுடையவர்களை காக்க மாட்டாது. தன்னுடையவர்களுக்கு உண்டானவைகளையும் அது காக்க மாட்டாது. அது ரகசியத்தை வெளிப்படுத்திவிடும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, யாருக்கு விரோதமாக? இஸ்ரவேலுக்கு, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சீரியா ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி, இன்னின்ன இடத்திலே பாளையம் இறங்குவான் என்று தன் ஊழியக்காரரோடு ஆலோசனை பண்ணுவான். அவன் ஆலோசனை பண்ணினான். இப்படி ஆலோசனை பண்ணுவானான் ஒவ்வொரு முறையும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு விரோதமாக. சீரியாவை இன்னும் எவ்வளோ மற்ற தேசங்கள்லாம் இருக்குது, ஆனால் அந்த குறிப்பாக அதில் சீரியா தேசத்தை குறித்து போடப்பட்டிருக்கு. அப்போ அவன் இது மாதிரிலாம் பண்ணும்போது எலிசா அந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவினாலே வெளிப்படுத்தி காப்பாற்றி விடுறார். கர்த்தராலே காப்பாற்றி விடுறார். இவன் எலிசா சொல்லுகிற இந்த காரியத்தை எல்லாம் அவன் சொல்ல இப்படி எச்சரிப்பையாக சொல்ல அதை போய் செக் பண்ணி பார்த்து அது தேவன் சொன்னதுனால எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லி தன்னையும் ஜனத்தையும் காத்து கொண்டான் இஸ்ரவேலின் ராஜா அநேக தரம். எத்தனை தரம்? இது சீரியா ராஜாவுக்கு மண்டை குழம்புது. இன்னைக்கு அதிநவீனமான உலகத்தில் வாழ்கிறோம்.
இன்றைக்கி தேவன் தந்த ஞானத்தில் அறிவியலில் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களை இப்போ வாழ்கிறோம். அன்றைய காலகட்டங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு டெக்னாலஜிகள் இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு கம்மி தான், ரொம்ப கம்மி. ஆனால் இப்படி அங்கே இருக்கிற காரியத்தை எடுத்து இங்கே இருக்கிற காரியத்தை எந்த விதமான ஒரு சாதனமும் எதுவுமே இல்லாமலேயே எப்படி தெரிய வருது, கசியுது. இங்கே இருக்கிற அந்த கட்டுக்கோப்பாக முடிவெடுக்கிற காரியம், இஸ்ரவேலுக்கு விரோதமாக முடிவெடுக்கிற காரியங்கள் எல்லாம், இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் முடிவெடுக்கிற காரியங்கள், விரோதமாக முடிவெடுக்கிற, அவங்களை அழிக்கணும் என்று முடிவெடுக்கிற, அவங்களை பிடிக்கணும், அழிக்கணும், அவங்களை சர்வ நாசம் பண்ணணும் என்று முடிவெடுக்கிற காரியங்கள் எல்லாமே இஸ்ரவேலுக்கு தெரிய வந்துடுதே, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிய வந்துடுதே. அவர்கள் அதிலிருந்து தன்னை தப்புவித்து காப்பாற்றி கொள்கிறார்களே. நம்ம எடுக்கிற காரியங்கள் ஒன்று கூட என்ன அவர்களை போய் சேரவே மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு மண்டையை பிச்சுக்கிறான். என்னென்ன விதத்தில் எல்லாம் அவன் ஆராய்ஞ்சு பார்த்து அப்போ எப்போ இது யாரோ உளவாளிகள் இருக்கிறாங்க, அது இருக்கிறாங்க, இதில் அப்படின்னாலும் உளவாளிகளாவது இருக்கணும். அப்படி பார்த்தாலும் உளவாளிகளும் இருந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி தெரியல. அப்படி சொல்லும்போது 12ஆம் வசனத்தில் ஒருத்தன் சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும். எங்கே பேசுகிற வார்த்தைகள்? பள்ளி அறையில்னா அவருடைய படுக்கை அறையில், அவர் உறங்குகிற படுக்கை அறையில் உம்முடைய மனைவியோடு நீர் பேசுகிற காரியம் கூட அங்கே தெரிஞ்சிடும். அப்போ அங்கே இருக்கிறத கேட்குறவர் கர்த்தர் தான். இவர் எலிசா கேட்க முடியாது. கேட்குறவர் எல்லா மனுஷனும் பேசுகிறதோ கொள்றதெல்லாம் கேட்குறவர். அதில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ராஜா தன் மனைவியினிடத்தில் பேசினாலும் கொண்டாலும் இல்லை வேறு விதத்தில் எந்த விதமாக இருந்தாலும் அது தெரியப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அது எலிசாவுக்கு தெரியப்படுத்துவார். கர்த்தர் தான் தெரியப்படுத்துகிறார். அந்த கிஃப்டையும் கொடுத்துருக்கிறார், அந்த வரமாக கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை வரமாக கொடுத்தாலும் கர்த்தர் தான் அதை தெரியப்படுத்துறது. அதையே தெரியப்படுத்திடுவாங்கன்னு சொல்கிறான். இந்த மாதிரி தெரியப்படுத்திடுவார், இந்த மாதிரி சொல்கிறவர் இருக்கிறாருன்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அங்கே இருக்கிற காரியங்கள் எல்லாமே தெரிய வரும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடியவைகளில் எல்லாம் தெரியக்கூடிய வகையில் எதையாவது ஒன்றை நாம் கை நீட்டி விட்டால் அதன் வழியாய் கண்டிப்பாக தெரிந்துவிடும். அப்போ இவன் பார்க்குறான், இது நமக்கு என்னடா, இது எதையும் சீக்கிரட்டாக வைக்க முடியலையே, சீக்கிரட்டாக செய்யணும்னு நினைக்கிறோம், சீக்கிரட்டாக செய்யணும்னு நினச்சி எத்தனை பண்ணுறோம். ஆனால் கரெக்டாக நம்ம அந்த அதை கொண்டு போய் நம்ம செய்ய எத்தனைக்கும் போது அங்கே ஃபெயிலியராக வந்துடுது, அந்த காரியம் வாய்க்காதபடி வந்துடுது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எடுக்கிற காரியங்கள் வாய்க்காமலே போகிறதே என்று அறிந்தபோது, இது இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், இப்படி சொல்லுகிறான் என்று ராஜாவுக்கு சொல்லுகிறான் என்று தெரிந்த பிறகு தன் படைகளை அனுப்புகிறான், இராணுவங்களை அனுப்புகிறான் சொல்லிட்டு ஒருவரை பிடிக்க அத்தனை இராணுவங்களும் விடிய காலையில் வந்துடுறாங்க. விடிய காலைக்குள்ளே அவன் வீட்டை சுற்றி விடுகிறார்கள். சுற்றி வளைக்கும் போது அங்கே நடக்கிற காரியத்தை இங்கே தீர்க்கதரிசிக்கு சொல்லுவார் என்று சொன்னால், இந்த இராணுவம் புறப்பட்டு வருகிறது, சுற்றி வளைக்கும், இப்போ வந்திருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டாரா? அந்த எலிசாவுக்கு கேஎஸ்க்கு சொல்லியிருக்க மாட்டார், அவனுடைய கூட இருக்கிற அவனுக்கு சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் யாருக்கு சொல்லியிருப்பார்? எலிசாவுக்கு. நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். அவன் காலையில் வேலைக்காரன் காலையில் எழுந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா வீட்டை சுற்றி, தெருவை சுற்றி, அதை சுற்றி, இதை சுற்றி எல்லாமே என்ன இருக்குது? குதிரை படைகளை, இராணுவ படைகளை இருக்குது. யாரை பிடிச்சிட்டு போகணுன்னா எலிசாவையும் இவனையும் சேர்த்து தூக்கிட்டு போவாங்க. இவனையும் சேர்த்து தான் தூக்கிட்டு போவாங்க. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், தேவனுடைய மனுஷனாகிய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்றான்.
அதற்கு அவன் 16, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் மலைகளிலே நிறைந்திருக்கிறதை கண்டான். நிறைந்திருக்கிறதை கண்டான். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடைய மகனும் மனைவியையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று, சோதோம் குமாரா ராஜாக்கள் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று, 5 ராஜாக்கள் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று அறிந்தபோது கர்த்தரிடத்திலே கேட்டு விசாரித்து அனுமதியை பெற்று கர்த்தரோடு கூட மம்ரேவின் சமபூமியில் இருக்கிற அவனோடு கூட இருக்கிற அங்கே உடன்படிக்கை பண்ணியிருக்கிற மனுஷரோடு 318 பேரோடு அவன் யுத்தத்துக்கு போய் 5 ராஜாக்களை முறியடித்து வெற்றி பெற்று வரும்போது ஏராளமான பரிசுகளும் வெகுமானங்களும் ஏராளமான பொருட்களும் அவருக்கு கிடைக்கிது. அப்போ சோதோமின் ராஜா சொல்கிறான், இது எல்லாமே உமக்கு தான் ஆபிரகாமே, இது உமக்கு தான், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க, எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லிட்டு. ஆனால் ஆபிரகாம் அதை இல்லை, அதில் ஒரு சரட்டை ஆகிலும் வாராகிலும் நான் கையில் வாங்குவதும் இல்லை, அதை எடுப்பதும் இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் எனக்கு, நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கினும் என்றேன் என்று, நீ என்னை வைத்தனா என்றும் எனக்கு அது வேண்டவே வேண்டாம். என்னோடு கூட உடன்படிக்கையில் வந்து கூட அந்த மம்ரே மக்களுக்கு, அந்த வாலிபர்களுக்கு, அவங்களுக்கு என்னவோ அதெல்லாம் என்ன வேணுமோ இருக்கட்டும், பட் எனக்கு இதில் வாரையாகிலும் சிரட்டையாகிலும் வேண்டாம் என்று அங்கே தள்ளினார். அதை வேண்டாம் என்று தள்ளினார். அத்தனையும் சாத்தாங்கையிலிருந்து வர்றது வேண்டாம் என்று. தானியேல் அது சாத்தாங்கையிலிருந்து வர்றதுனால தள்ளினார், இவரும் சாத்தாங்கையிலிருந்து வர்றதுனால அதை தள்ளினார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் ஆபிரகாமை வானத்தையும் உண்டாக்கினவரை இன்னும் ஆசீர்வதிப்பார். நீ என்னை ஆசீர்வதித்தே, நீ எனக்கு பெரிய இது கொடுக்கணும்னு அவசியமே எனக்கு வேண்டியதில்லை என்று புறம்பே தள்ளினான். அப்போ கர்த்தருடையவர்களும் அதை புறம்பே தள்ள வேண்டும் என்று. தேவனுடைய விருப்பமும் அதுவே என்று அறிந்து ஆபிரகாம் புறம்பே தள்ளினார். தானியேல் அதை புறம்பே தள்ளினார். தாவீது அனுமதிக்கவே இல்லை. தள்ளினார் என்பதை விட அனுமதிக்கவே இல்லை. தன் வாழ்நாளில் அனுமதிக்கவே இல்லை. இதே எலிசாவை ஒரு வேதத்தின் இன்னொரு பகுதியில் இருக்குது. அவரிடத்தில் விசாரிக்க வருவதற்காக ஒரு ராஜாவினுடைய கூட்டம் வருகிறது. ராஜா கொடுத்து அனுப்புகிறான். அநேக ஒட்டகங்களில் ஏராளமான ஒட்டகங்கள், 1-2 இல்லை, ஏராளமான ஒட்டகங்கள் மேலே ஏராளமான பரிசு பொருட்களும் ஏராளமான வெகுமானங்களும் எல்லாம் கனப்படுத்துவதற்கு அத்தனையும் அனுப்பி வைக்கிறான். அதையும் எலிசா புறம்பே தள்ளினார். வேண்டவே வேண்டாம் என்று. நாகமான் மூலமாக வந்ததை கூட எலிசா வேண்டாம் என்று தான் அதை நிறுத்தினார். வேண்டாம் என்று அதை கர்த்தர் அனுமதிக்கலை. அதை புறம்பே தள்ளுன்னு சொல்லலை, அனுமதிக்கலை. அதனால் அதை வேண்டாம் என்று சொன்னார். அதை வாங்கின கேயாசி குஷ்டரோகி ஆனான். இதே வேலைக்காரன் குஷ்டரோகி ஆனான். புறம்பே தள்ளப்பட்டான். அப்போ இங்கே இவனுக்கு பாதுகாப்பு, எலிசாவுக்கு பாதுகாப்பு. தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதுனாலே, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறதுனாலே இவருக்கு நிறைய ஆபத்துகள். தேவனாகிய கர்த்தர் தான் எலிசாவை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் காத்து வர்றார். இவருக்கு உன்னத பாதுகாப்பு வேணும். உன்னதமான பாதுகாப்பை பரலோகத்தின் தேவன் ஏராளமான தேவதூதர்களை வச்சிருந்திருக்கிறார். ஏராளமான தேவதூதர்களும் அக்கினி ரதமான தேவதூதர்களை வைத்திருக்கிறார். அப்போ தேவ விருப்பத்தின்படி செய்தால் அக்கினிமயமான தேவதூதர்களை வைத்து தரையிலையும் காத்துக்குவார், வானத்திலையும் காத்துக்குவார், தண்ணீரிலும் காத்துக்குவார், நிலத்திலையும் காத்துக்குவார், வானத்திலையும் காத்துக்குவார். நம்முடையவர்களை வானத்திலையும் காத்துக்குவார், எங்கும் காத்துக்குவார், எந்த பிரயாணத்திலையும் காத்துக்குவார், எந்த ஸ்தலத்திலையும் காத்துக்குவார், எந்த ஸ்தலத்துக்கும் காத்துக்குவார். பொருளாசையின் மேலே கண்ணை வைக்காதபடி, மனதை வைக்காதபடி.
ஏவாள் அதை புசிக்கத்தக்கதாக இருக்கிறது, அது பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது என்பதனுடைய எண்ணமும் அதனுடைய பிடிப்பும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறத சாத்தான் கண்டுபிடிச்சிட்டான். சாத்தான் கண்டுபிடிச்சிட்டு நீ சாப்பிடு, எடுத்து சாப்பிடுன்னு சொல்லாமலே அப்படியா இப்படியா தேவன் இப்படியா சொன்னார் அப்படியா சொன்னார்னு சொல்ல வச்சே கேட்க வச்சே சாப்பிட வச்சிட்டான். அவன் எடுத்து சாப்பிடுன்னு அவன் சொல்லவே இல்லை. தானும் சாப்பிட்டு தன்கிழமை தேவனுடைய பாதுகாப்பு பொட்டுன்னு போயிடுச்சு. தேவனோடு இருந்த தொடர்பு தொட்டுன்னு போச்சு. எல்லாமே பொட்டுன்னு போயிடுச்சு. தோட்டத்தில் இருக்கிற எல்லாம் நீ எடுத்துக்கோ, எல்லாம் பயன்படுத்து. அப்படிதான் தேவன் சொன்னார். தோட்டத்தில் இருக்கிற ஒன்று கூட, அது பூமியை காட்டிலும் பெருசு ஏதேன் தோட்டம். நீ அது 2 பேர் உங்களுக்கு தான் அது ஆதாமே உனக்கு தான் அது. அந்த தோட்டத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்து, எல்லாத்தையும் சாப்பிடு, என்ன வேணுமோ நீ எல்லாம் பண்ணி, எல்லாம் உனக்கு தான் எல்லாமே. அந்த ஒன்றை தொடாத, அது ஒன்றை தொடக்கூடாது, அது எடுக்காதேன்னாரு. அதை கொடுக்க ஒருத்தன் வருவான், கொடுக்குற மாதிரி இல்லை, கொடுக்காம அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி, இதை நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன்னு அவன் மேலே பழி வரக்கூடாதுன்ட்டு என்ன சொல்லிட்டு. ஆனால் பாருங்க, சாத்தான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேலே அன்பு செலுத்துகிறேன், உன் மேலே பாசம் வச்சிருக்கிறேன், உங்களை போல ஒரு அறிவுள்ளவரை நான் பார்த்ததே இல்லை, உங்களை போல ஞானம் உள்ளவரை போல்டானவரை நான் பார்த்ததே இல்லை, உங்களை போல ஒருத்தரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறது எதுக்காக? வலையில் போடுறதுக்காக. சாத்தான் இனங்கொண்டு பலவீனத்திலே எந்த பலவீனத்தில் எந்த பலவீனம் மிக மோசமான ஒரு பலவீனம் இருக்குது, அது எந்த முறையிலே கையாண்டால் அந்த வலைக்குள்ளே கொண்டு வரலாம் என்று, அந்த வலைக்குள்ளே கொண்டு வரவில்லை என்றால் எந்த விதத்திலும் கொண்டு வரவே முடியாது. மிகுந்த கௌரவம், உயர்வு, கனம் என்கிற போர்வையிலே அதை கொண்டு வந்து சரித்துவிட வேண்டும் என்று நினைக்கிற காரியத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் அகப்படக்கூடாது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குருவி வேடனுடைய வலைகளுக்கு விரிக்கப்பட்டிருக்கிறது. வேடன் அதை காத்திருக்கிறான் நெற்கதிர்கள், அது தாம் விரும்பி நாடி எது அதுக்கு விருப்பமாக இருக்கிறதோ அதையே போடுறான். அது வந்து உட்காந்து அது வாயை வைக்கும்போது அது மாட்டுகிறது. அது வாயை வைக்கும்போது, அதை எடுத்து பயன்படுத்த நினைக்கும் போது, அதை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கும் போது அது மாட்டிடுது. உலக ஞானத்துக்கும் அறிவுக்கும் விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கிற மறைவது, சுருக்கது, அது கண்ணியது, அது கண்டுபிடிக்க முடியாத, தேவனை தவிர்த்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு கண்ணி. அந்த வலையிலே குருவி அகப்படவே வேடனுடைய எதுக்கு அநேக வேடர்கள் திட்டமிட்டு, அநேக வருஷங்கள் திட்டமிட்டு தீர்மானித்த வலையிலே குருவி அகப்படக்கூடாது. அப்போ சொல்லப்படுது, ஐயோ நான் என்ன செய்வோம் என்றான். 16, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி சொல்றார். அப்போ பார்க்குறாரு. இவர் கண், இப்போ எலிசாவுடைய கண் திறக்கப்பட்ட கண், கர்த்தராலே திறக்கப்பட்ட கண். நம்ம கண்ணுன்னா நம்ம திறந்திருக்கோம், எந்த கண் இல்லை, உள்ளான ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட். அது தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட். குருவி வேடன் வைக்கிற வலையிலும் மாட்டாமல், அது அந்த வேணும் கௌரவம் மேன்மை உயர்வு என்கிற விதத்தில் வைக்கப்பட்ட வலையில மாட்டாமல் இருப்பாயானால், தப்பித்து கொள்வாயானால் இந்த கிஃப்டை கொடுப்பார். கண் திறக்கப்பட்ட கிஃப்டை கொடுப்பார். பரிசுத்தத்திலே நிலைத்திருப்பாயானால், பரிசுத்தத்திலே நிலை நிற்காமல் போன உன்னை மன்னித்து கழுவி தப்புவித்து உன் ஜீவனை மரணத்துக்கு, உன் கொலைபாதகத்துக்கு உன்னை தப்புவித்து உன்னை காப்பாற்றி தேவன் தந்திருக்கிற பொறுப்புகளை நீ செம்மையாய் நிறைவேற்றுவாய் என்று நம்பி தேவன் உன்னை நம்பி வைத்திருக்கிறார். திரும்ப இன்னொரு வலையிலே விழுவாய் என்றால் முடிஞ்சு போச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிசாவுக்கு கண் திறக்கப்பட்டிருக்கு. எலிசாவுக்கு கண் கர்த்தரால், அவனுடைய வேலைக்காரனுக்கு கிடையாது. வேலைக்காரனுக்கு தேவாவியானவரும் கிடையாது, கண் திறக்கப்பட்ட இதுவும் கிடையாது. அவன் கண் திறந்து அதெல்லாம் பார்த்த பிறகு அந்த கண் மூடிடுது. அந்த வேலைக்காரனுடைய கண் திறக்கப்பட்டதாகவெல்லாம் கிடையாது. அந்த காட்சியை கர்த்தர் அவனுக்கு காமிக்கபடி கேட்டுக்கொண்டதுனால காமிச்சு விட்டார். அதோட அவ்வளோதான். அதுபோல தேவன் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு, உனக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுத்துருக்குறான். எவ்வளோ பெரிய பாதுகாப்பு!
மனுஷர் ரீதியாக இந்த உலகத்தில் கிடைக்கிற பாதுகாப்புகளில் ஓட்டைகள் இருக்குது, 1-2 ஓட்டைகள் இருக்கு, கருப்புகள் சில இருக்கு, கரும்புள்ளிகள் இருக்கு, கருப்பாடுகள் இருக்குது. அதை நீ அறியாய். மனுஷன் பேசும்போது சொல்லுவோம், நாங்கள் நான் முட்டாளா, எங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா, எங்களுக்கு அது இல்லையா, இது இல்லையா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையாம்போம். ஆனால் அதில் தவறு செய்கிறவர்களாக இருப்போம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தர பாதுகாப்புக்கு மிஞ்சின பாதுகாப்பு எதுவும் கிடையாது. மிஞ்சின பாதுகாப்பு இல்லை. எல்லா விதத்திலையும் ஆராய்ச்சி செய்து பார்த்து, எல்லா விதத்திலையும் ஒரு செங்கல் விடாமல், ஒரு சாந்து பூசுனது விடாமல், ஒரு சின்ன 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 பொருட்களையும் அவ்வளவு ஆழமாக பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாத வகையில் இருக்கிற ஒரு காரியம் அது தேவனுடைய கண்களுக்கு மட்டுமே தெரிகிற காரியம். தேவனாலே மட்டுமே அதை அழிக்க முடியும். அதை அனுமதிக்காமல் இருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்கிற இவருக்கு, எலிசாவுக்கு தேவன் உன்னதமான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். சீரியாவின் ராஜாவுக்கு இது தெரியல. இது சொல்கிறாங்க, கேள்விப்பட்டோம், ஓகே நம்ம போனால் அவரை இது பண்ணிட்டு வந்துடலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். எந்த பொன் பொருள் எவைகளை கொண்டு, எந்த வெகுமானங்களை கொண்டு எலிசாவை விலைக்கு வாங்கவே முடியாது. அதனாலே விலையேற பெற்ற தேவனுடைய பாதுகாப்பு. 18ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்தில் போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. பாருங்க, அப்போ இவங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கி திரும்ப இவங்க கண்மயக்கெல்லாம் சரியாகி இவங்க ராஜாவை முன்னாடியே கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. இவ்வளோ பெரியும் எலிசா நிற்க வச்சுட்டார். இப்போ அவங்களுக்கு எப்படி திகில் பிடிச்சிருக்கும்? சீரியா தேசத்து ராஜாவுடைய ஆளுகளுக்கெல்லாம் எப்படி திகில் பிடிச்சிருக்கும் இல்லையா? இஸ்ரேல் ராஜா முன்னாடி நிற்கிறோம், அவன் கண்டா என்ன செஞ்சிருவான்? வெட்டி போட்டுருவான். அதுவும் கேட்கவும் செய்கிறான், நான் வெட்டி போட்டுட்டுமா சொல்லட்டுமா, வெட்டி போட்டுட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறான், கொள்கிறான். இவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு அவங்களுக்கு திக்குன்னு இருந்திருக்காதா? ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீர் என்ன போய் யுத்தத்தில் போய் பிடிச்சிட்டு இழுத்துட்டா வந்தீர், இவங்களெல்லாம் கிடையவே கிடையாது, கை வைக்கவும் கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, எதுவும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அவங்கள எல்லாம் சந்தோஷமாக அவங்கள நல்லா சாப்பிட வச்சு, அவங்களுக்கு நல்லா குடிக்க தண்ணி கொடுத்து, அவங்களுக்கு நல்ல திராட்சை ரசம் கொடுத்து, எல்லாம் கொடுத்து அவங்கள அருமையாக விருந்து பண்ணி அவங்க தேசத்துக்கு அனுப்பிவிடணுன்றார். இதை அவங்க கேட்கும்போது எப்படி, இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஏன் நம்ம பிடிக்க வந்தோம்? இப்படிப்பட்ட மனுஷனையா நம்ம பிடித்து கொள்ளணும்னு, ராஜாவின் இடத்துல பிடித்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். எவ்வளோ பெரிய பாதகத்தை செய்ய இருந்தோம், எவ்வளோ பெரிய தப்பிதத்தை செய்ய இருந்தோம். நம்ம அப்படி இல்லாதபடி கடவுள் நம்மையும் அவரை தடுத்து அவரை காத்து, அவர் தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவனுடைய குணம் உள்ளவர், எந்த மாதிரி தன்மை உடையவர் என்பதை அங்கே போய் சொல்லியிருப்பாங்களோ சொல்லிக்க மாட்டாங்களா? சீரியா தேசத்தில் போய் அந்த தேசத்தினுடைய ராஜாவின் இடத்துல சொல்லியிருப்பாங்களா இல்லையா எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவர் மேலே எந்த குற்றமும் எந்த இதுவும் இல்லை. அவர் தேவனுக்கு வாயாக இருந்து தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்கிறார். அவர் தீமை செய்கிறவரும் அல்ல, பொல்லாப்பு செய்கிறவரும் அல்ல.
எதையும் கண்ணமிடுகிறவரும் அல்ல, எதன் மேலே விருப்பம் உள்ளவரும் அல்ல, எதையும் அடையணும் என்று நினைக்கிறவரும் அல்லவென்று சொல்லி எங்களை இவ்விதமாக எங்களை அழிவிலிருந்து எங்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கைக்கு எங்களை தப்புவித்து எங்களை பத்திரமாக தேசத்துக்கு போய் சேரும்படி செய்தார் என்று அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லோரையும் காத்தார். தன்னுடைய தீர்க்கதரிசியும் காத்தார், அவனோடு இருக்கிறவனையும் காத்தார். அங்கே இவரை பிடிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்து ராஜாவின் கையிலே அவர்கள் சேவகர் கையிலே கொல்லப்படாமல் அவர்களையும் காப்பாற்றினார் கர்த்தர். கண்மணி போல காக்கிற தேவன், கண்மணி போல காக்கிற தேவன். அப்போ கண்மணி போல காக்கிற தேவன் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு இதில் சொல்கிறார், ராஜாவே இது வேண்டாம், ராஜாவே இது வேண்டாம், ராஜாவே இது வேண்டாம், ராஜாவே இது வேண்டாம், இது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி தேவன் பல விதத்தில் பேசும்போது, பலர் மூலமாக தேவன் பேசும்போது, எளியவர்கள் மூலமாக பேசும்போது, சாமானிய மக்கள் மூலமாக பேசும்போது, பிரபுக்கள் மூலமாக பேசும்போது, ஞானிகள் மூலமாய் பேசும்போது, அறிவு சார்ந்தவர்களோடு கூட பேசும்போது, அனுபவிக்கவர்களோடு கூட பேசும்போது அதுக்கு ராஜா செவி கொடுத்தால் நல்லது, இல்லைனால் ராஜா தப்புவிக்கப்பட மாட்டாது. ராஜாவுக்கு ஆபத்து. அப்போ கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு முறையிலும் வருகிற ஆபத்துகளிலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? தப்புவித்து அனுதினமும் காப்பாற்றுறார். தாயின் கருவிலிருந்து காப்பாற்றிக்கிட்டே வர்றார். உண்மை. ஒரு குழந்தை உண்டாயிருக்கு, கர்த்தருடைய இரக்கத்தினாலே உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சதிலிருந்தே அத்தனை ஆபத்து. அதை நம்ம பார்க்குறோமே, எவ்வளவோ கேள்விப்படுறோமே, ஆபத்துகள் எவ்வளோ வருது. ஆனால் அந்த கருவில் இருக்க பிள்ளைக்கு தெரியுமா? பெத்த தகப்பனால ஆபத்து வருது. இந்த கருவுக்கு காரணமாக இருக்கிற தகப்பன் விரோதமாக இருக்கிறது, தாய் விரோதமாக இருக்கிறது, சகலரும் விரோதமாக அந்த குழந்தைக்கு விரோதமாக வருகிற காரியங்கள் ஏராளமாக இருக்குது. அதுக்கு தீங்கு வராதபடி, தீமை வராதபடி, பொல்லாப்பு வராதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி எல்லா விதத்திலும் தேவன் யாரையாவது ஜெபிக்கும்படி வைத்து, திறப்பில் ஜெபிக்கும்படி வைத்து தேவன் தம்முடைய தூதர்களை வைத்து கண்மணியாய் காத்துகிறார். கண்ணில் அது தெரியல, ஆனால் உண்மையிலே காத்துக்கிறார். அப்படிதான். அதனால்தான் தாவீது அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த தாயின் கருவிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாரு. தாவீது தன்னுடைய வசனத்தை, தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் வேதத்தில் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போ இவைகளையெல்லாம் என்னை குறித்து விவரமாக எலும்புகள் உருவாகும் முன்னே நீர் அறிந்தீர், எலும்புகள் உருவாகிறதும் அதனுடைய இதுகளை எல்லாமே உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் என்று சொன்னால் என் வாழ்க்கையின் பயணத்தின் முடிவு வரைக்கும் நீர் எழுதி வைத்திருப்பீர். உம்முடைய கரையில் உம்முடைய நித்திய ஜீவனாகி உம்முடைய வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் என்னை காத்துக்குவீர் என்று. அதனால தான் கண்மணி போல காக்கும் தேவன்னு சங்கீதம் 17ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்தார். கண்மணி போல காக்கிற தேவன். அப்போ அவருடைய சித்தத்தினால இந்த உலகத்தில் அவருக்காக பணி செய்கிற, வேலை செய்கிற, ஒவ்வொரு ஸ்தானத்தில் ஒவ்வொரு ஸ்திதியில் இருந்து செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காக்க வேண்டுமானால் விரோதமாக வருகிறது என்று தெரியாமலே நமக்கு நன்மையை போல, நம்மை உயர்த்துவதை போல, நம்ம மேன்மைப்படுத்துவது போல, நம்ம மிக உயர்வில் நமக்கு இதுவரைக்கும் கொடுக்காத கௌரவத்தை கொடுக்கிறது என்ற போர்வையில் வருகிற அத்தனையும் புறம்பே தள்ளும் போது தேவன் நம்மை கண்மணியாய் காத்து கொள்கிறார். அவரை கண்மணியாய் காத்து கொள்கிறார். ஏனென்று சொன்னார், அவருடைய பிள்ளைகளை இழக்க அவர் விரும்ப மாட்டார். தந்திரக்காரனுடைய சூழ்ச்சியில், கஞ்சகக்காரனுடைய சூழ்ச்சியில், சுண்ணத்தக்காரர்களுடைய சூழ்ச்சியில் அழிஞ்சு போகாதபடி தேவன் நம் ஒவ்வொருவரையும் காப்பாராக. கண்மணியாய் காக்கிற தேவன் நம்மை கடைசி பரியந்தமும் கண்மணியாய் காத்து வழிநடத்த, தப்புவித்து வழிநடத்த, காப்பாற்றி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்நாளிலும் தேவனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை ஆராதனையை தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினாலும் உம்முடைய கிருபையின் வல்லையினாலும் வல்லமையினாலும் உம்முடைய கிருபையின் பலத்தினாலும் இடைகட்டி நடத்தினீரப்பா. ஆண்டவரே, ஆத்மாவையும் ஆவியும் உயிரடையும்படி செய்து நிலை நிற்கும்படி செய்து நிற்க செய்து தகப்பனாகிய தேவனே உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க செய்தீர். அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். இந்நாளிலே உம்முடைய சத்தியத்தை கேட்டு நாங்கள் சத்தியத்திலே நிலைத்து நிற்க கிருபை செய்யும். எங்கள் தேவைகள் காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அனைத்தும் அறிந்தவரே, எல்லாவற்றிலும் உம்மை காண உம்முடைய வல்லமையும் மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களை காண நீர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் என்பதை காண சர்வ மகத்துவம் உள்ள தேவன், பராக்கிரமம் செய்கிற தேவன், நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன், எல்லா தீங்குகளையும் தீமைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற யாவற்றையும் அழித்து உம்முடைய தேவைகளை சம்பூர்ணமாய் சந்தித்து எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் மீட்டெடுத்து குடும்ப பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் மீட்டெடுத்து ஆண்டவரே அல்லேலூயா சர்வங்களும் சர்வத்தின் மனுஷரால் வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுத்து அப்பிரச்சனைகளுக்கு மேலாக இருக்கிற பெரியவராகி நீர் அதை அழித்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மீட்டு விடுவித்து ரட்சித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கண்மணியாய் எங்களை உம்முடைய இரத்தத்துக்குள்ளே உம்முடைய மறைவுக்குள்ளே உம்முடைய அநாதி தேவனை உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே வைத்து எங்கள் யாவரையும் வைத்து கண்மணியாய் காத்துக்கொள்ளும். உம்முடைய வருகை பரியந்தமும் காத்துக்கொள்ளும். உம்முடைய தெய்வீக சித்தம் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொருவரிலும் நிறைவேற கிருபை செய்யும். உமது கரத்திலே எங்களை அத்தனை பேரிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.